Hi friends, இந்த வீடியோவில் கோல்ட் அண்ட் ஜிபிபிஜேபியோட நெக்ஸ்ட் ஸ்கேல்பிங் செட்டப் வந்து பார்க்க போகிறோம். எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்கேல்பிங் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். 4 hour டைம் ஃப்ரேமில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நமக்கு வந்து கரண்ட்டாக மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதோ அதுக்கு அப்சைட் இருக்க ரேஞ்சஸ் எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ். ஓகேங்களா? மல்டிபிள் டச்சஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல விக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லாவே இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் மேலே எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் இருக்குது மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். அடுத்து இங்கேலாம் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸாக தான் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? கரண்ட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதோ அது கீழே இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டாக தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தா இங்கே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும். நமக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு டைமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகேங்களா? சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் கொடுக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து போக போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக போயிட்டு மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிஜெக்ஷன்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. நான் வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து டார்கெட் எங்கே மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணுறேன். அண்டு இப்போதைக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பிக் இருக்குது. அடுத்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்கான ஜோன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ அப்சைடு வந்து டார்கெட் இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. அடுத்த டவுன் சைட் டார்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணுறேன். அண்டு இதுக்கப்புறம் கூட இதை கூட வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ இதே கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அண்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமே போய் செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தா இந்த இடத்த விட இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ராங் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ண லெவல்ஸை இந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம். பார்த்தோன்னா தெரியும் நல்ல ஸ்ட்ராங்கான மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ். மார்க்கெட் பல டைம் இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஜோன்ஸாக இருக்கும். 20, 29, 965. ஓகேங்களா? அடுத்து டவுன் சைடு பார்க்கும்போது சப்போர்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஜோன்ஸாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்டு டார்கெட் பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே இருக்க ரிஜெக்ஷன்ஸ் தான் மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? கிளியராக இருக்குது. அண்டு அப்சைட் டார்கெட் ஆல்சோ என்ன சொல்கிறது, கிளியராகவே இருக்குது. ஓகேண்ணா? இந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்கும். பட் நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வரையும் நமக்கு கிளியராகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா க்ளீன் ரேஞ்சஸ் இருக்குது. ஓகேண்ணா? இப்போ வந்து நம்ம வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து 1 hour செட்டப்லேயே நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா ரேஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், 1 hour செட்டப்லேயே வச்சுக்குவோம். இந்த ரேஞ்சு வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இந்த ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 88 பிப்ஸ் வந்து ரேஞ்ச். ஓகேங்களா? அந்த ரேஞ்சை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்குவோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேட் போக வேணாம். வால்யூம் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம சப்போஸ் என்ட்ரி எடுத்தாலும் நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 88 பிப்ஸ் ரேஞ்ச் அண்டு நோ ட்ரேட். ஓகேங்களா? இந்த ட்ரேடுக்குள்ளே ஜோன்ஸ்குள்ளே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேணாம். அண்டு சப்போர்ட் மார்க் பண்ணிக்குவோம். இது நமக்கு சப்போர்ட். இது டவுன் சைடு இருக்கக்கூடிய டார்கெட். இது ரெசிஸ்டன்ஸ். இது டார்கெட். இப்போ நம்ம அப்சைடு என்ட்ரி கொடுத்துச்சுன்னா இது எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 பிப்ஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். அதில் நமக்கு தேவையான ஸ்கேல்பிங் அப்படின்றனால
நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து 10 to 20 பிப்ஸ்க்குள்ள வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். கொஞ்சம் ஹை லாட் போட்டு பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா. நமக்கு டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 65 பிப்ஸ் வந்து ரேஞ்சு. ஓகேங்களா. நமக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் தான் எப்பயும் சொல்கிற மாதிரி. அண்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போய்ட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னா லைன் சார்ட்டு போய் பார்த்துப்போம். ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்கா அப்படின்றத லைன் சார்ட்டில் நம்ம போய்ட்டு பார்த்துப்போம். இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா நல்லா ரிஜெக்ஷன்ஸ். அண்டு இந்த இடத்துலலாம் பார்த்தா நமக்கு வந்து நல்ல ரிஜெக்ஷன். இங்கே நமக்கு எந்த அளவுக்கு இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ரிவர்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். டவுன் சைட் டார்கெட் அண்ட் அப் சைட் டார்கெட் இங்கே க்ளீன் ரேஞ்ச். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கோல்டோட ஸ்கேல்பிங் செட்டப் இதுதான். 88 பிப்ஸ் ரேஞ்சு. டார்கெட் வந்து மினிமம் 10 to 20 பிப்ஸ் வந்து. ஓகேங்களா. அது மாதிரி நம்ம எடுக்கிற ட்ரேட் எப்போ எடுத்தாலும் வால்யூம் டைமில் எடுக்கிறோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. இல்லைனா நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய ட்ரேடராக இருந்தாலும் நமக்கு வந்து வால்யூம் டைமில் ட்ரேட் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து 50% வந்து லாஸ் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒன் ட்ரேடு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து லாஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போ ட்ரேட் பண்ணாலும் வால்யூம் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து எப்போயுமே ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லைனா நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷன் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போதைக்கு நமக்கு கோல்டு செட்டப் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிபிபிஜேபி வந்து பார்த்துருவோம். இப்போ ஜிபிபிஜேபி அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே வந்து வந்துடும். நம்ம எப்படி போனாலும் சரி நமக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்தும் போகலாம், இல்லை லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து மல்டிபிள் டைம் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கா, எந்த அளவுக்கு அந்த ரேஞ்செல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அப் சைடு வந்து இந்த ரேஞ்சஸில் வச்சுக்குவோம். ரெசிஸ்டன்ஸ். நம்ம கரண்ட்டாக ப்ரைஸ் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நமக்கு இதுக்கு மேலே இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது. ஓகேலாம். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி போவோம் அப் சைடு. அப்படி இல்லை டவுன் சைடு அப்படின்னா டவுன் சைடு வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து டவுன் சைடு வந்து என்ட்ரிஸ் போவோம். ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்டு நமக்கான கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நமக்கு டார்கெட் அப்படின்றது பார்த்தோன்னே தெரியறதுக்காக நம்ம வந்து கலர் சேஞ்சஸும் வந்து பண்ணிக்கலாம். அண்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் வந்துடும். 1 hour டைம் ஃப்ரேம் வந்துடும். 1 hour டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கிளியராக இருக்குது. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டெய்லி சார்ட்டில் கூட போய் பார்த்துட்டு வந்துடும். ஒன் டைம் டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி சார்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தெரியல, விக் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அண்டு அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 188.375 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரேஞ்ச் இருக்குது. அண்டு டார்கெட் வந்து அந்தளவுக்கு தெரியல, விக் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஜோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான ஒன் டைம் பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து போயிடும். 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தா நமக்கு வந்து கிளியராக இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. வால்யூமே இல்லை, சொல்லப்போனால் இந்த ரேஞ்சு ஃபுல்லாக வால்யூமே இல்லை. நம்ம எடுத்தால் நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரு சின்ன ட்ரேடாக இருந்தாலும் நல்ல ஒரு வால்யூம் டைமில் எடுத்தோம்னா சூப்பராகவே என்ன சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா வேஸ்ட், நம்ம வந்து எடுக்கிறதே வேஸ்ட். நம்மளே பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட்டை. இப்போ நெக்ஸ்ட் வந்து 30 minutes டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோம். 30 minutesலையும் பார்த்தா நல்ல ஒரு கிளியர் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை மட்டும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். திரும்ப நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் போயிருக்கோம். இப்போ அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்டு நமக்கான சப்போர்ட் அண்டு லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போர்ட். இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறேன்னா பார்க்குறவங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெறும் லைன் மட்டும் போட்டுட்ருக்கோம். இது என்னன்னு கேட்பாங்க சில பேர். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோக்காக நான் வந்து மார்க் பண்ணுறேன். சப்போர்ட் அண்டு டார்கெட், இது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ் அண்டு அப்சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் டார்கெட் எவ்வளோ வேணால் மார்க் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் வந்து புக் பண்ணுற ப்ராஃபிட் வந்து சின்னதாக புக் பண்ணிட்டு வெளியே வந்துக்குங்க.
நம்ம வந்து டார்கெட் அது வரையும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்ல வரோம். அதாவது க்ளீன் ரேஞ்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டார்கெட் வந்து சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீன் ரேஞ்ச் கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டில் அண்ட் கண்டினியூஸாக பீரிஷ் கேண்டில். ஸோ மார்க்கெட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து மீன் பண்ணுறோம். அண்ட் டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு கண்டினியூஸ் புல்லிஷ் கேண்டில் அண்ட் கண்டினியூஸ் பீரிஷ் கேண்டில். ஸோ க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல வரோம். டார்கெட்டை வந்து எவ்வளோ வேணால் மார்க் பண்ணிக்க, ஆனால் வந்து புக் பண்ணுறது சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஒரு சின்ன கேண்டில் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தாவே போதும், நமக்கு வந்து 10 to 20 பிப்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸ்கேல்பர்ஸ் வந்து அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஒரே ட்ரேடில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். அண்டு நமக்கான ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சால்டேஷன் ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 பிப்ஸ் தான் வந்து ரேஞ்சு. ரொம்ப இல்லை, 45 பிப்ஸ் தான். ஈஸியாக பிரேக் அவுட் கொடுத்துரும். நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரிஸ் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? 48 பிப்ஸ் ரேஞ்ச் அண்டு நோ ட்ரேட், அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேணாம். எடுத்தால் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். அண்டு லைன் சார்ட்டில் போய்ட்டு கடைசியாக வந்து மார்க் பண்ணிக்குவோம். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது ரிவர்சல்ஸ்லாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ரிவர்சல்ஸ், நம்ம ரிவர்சல் எல்லாமே இந்த மாதிரி லைன் சார்ட்டை வச்சு நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டான ரிவர்சல்ஸ் வந்து மார்க் பண்ணல அப்படின்னா போய்ட்டு ஒன் டைம் லைன் சார்ட்லேயும் போய் பார்த்துக்கலாம். அண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து அப் சைடு வந்து கிளியராக நமக்கு வந்து தெரியலை, ஆனால் விக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து விக்கை வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போனால் இங்கே இருக்குது நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. அண்ட் டவுன் சைட் டார்கெட் ஆல்சோ நமக்கு இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ண இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கா அப்படின்றத ஒன் டைம் பார்த்துக்கணும். அண்ட் அப் சைடு இந்த இடத்துல ஒன் டைம் ரிவர்சல் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து கேண்டில்ஸ்டே வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுக்குமே வந்து எந்த டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்த்துக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் கொடுக்குதான்னு அப்படின்ற பார்த்துக்குங்க. நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துக்கலாம். கரெக்டான என்ட்ரி தானே கன்ஃபர்ம் பண்ணுறதுக்காக எல்லா டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சொல்கிறது இந்த 2 ட்ரேடுமே ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ட்ரேடை வந்து மற்ற டைம் ஃப்ரேமில் எக்ஸிக்யூட் பண்ணிக்க. ஆனால் மெயினாக வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்றத பார்த்துங்க. மார்க்கெட்டில் வால்யூம் இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல்பிங் செட்டப்பில் வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நைட்டே என்ட்ரிஸ் கொடுத்துரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்ட்ரிஸ் கொடுத்தாலும் நாளைக்கு மார்னிங்குள்ளே இன்னொரு கரெக்ஷன் கிடைக்கும் ஏஷியன் செக்ஷனில். இப்போ எடுக்கலனாலும் நம்ம வந்து ஏஷியன் செக்ஷனில் வந்து போய்ட்டு என்ட்ரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி இந்த இடத்துல நியூயார்க் செஷன் வேறு 7:30 க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மற்ற செஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அனலைசிஸில் பார்ப்போம். அண்டு லெவல் 7 மார்க் பண்ணிங்க. சப்போஸ் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா மார்னிங் இதே செட்டப் வச்சு நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம்.